கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரசவத்தின் போது உயிரிழந்த பெண்ணின் விசாரணை அறிக்கையை 2 ஆண்டுகளாக தராமல் போலீசார் அலைக்கழிப்பதாக உறவினர்கள் புகார் கூறினர். 2024 வருஷம் கோபி ஜிஹெச்ல எங்க பொண்ணு பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. பிரசவத்தில் தவறான ஆப்ரேஷன் பண்ணி அந்த அம்மாவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகி இறந்துட்டாங்க. அது சம்மந்தமாக கோபி காவல் நிலையத்தில் நாங்கள் 533 எஃப்ஐஆர் நம்பர் போட்டு பதிவு பண்ணி உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரோம், நீங்கள் தகவலத்தை புதைங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லா வாக்குறுதி கொடுத்தாங்க. அரசு சார்பாக உங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணுறோம், கேஸை சீக்கிரமாக எடுத்து நடத்துகிறோம், டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி எல்லாமே செஞ்சோம். அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். இது வரைக்கும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. அந்த எஃப்ஐஆர் வழக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அது விசாரணை அறிக்கையும் கூட இது வரைக்கும் தர மாட்டேங்கிறாங்க. பல முறை கலெக்டர் ஆஃபீஸ்லையும் ஆய்வாளரையும் எஸ்பி இங்கே சந்தித்து மனு கொடுத்தோம். கடந்த 2024ஆம் ஆண்டு 2வது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட மைத்திலி என்பவர் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக காவல்துறையினர் தங்களை அலைக்கழிப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இப்போ அதே சம்பந்தமாக தான் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கிறோம். அது கோபி டிஎஸ்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் 2 வருஷமா காலதாமதம் பண்ணீங்கன்னு கேட்டு விசாரணை பண்ணாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கோபி டிஎஸ்பி போய் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க. எங்கள் கோரிக்கை அந்த தவறான சிகிச்சையில் இறந்த அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்க. டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது கொலை வழக்க பதிவு செஞ்சு எங்களுக்கு சரியாக நீதி கிடைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அரசு சார்பாக இது வரைக்கும் நிதி கிடைக்கல. அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு நிதி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.